1900களில் முற்பகுதியில் இங்கிலாந்து மாற்றத்துக்கான தேவை இருந்த காலம். பிரித்தானியா புரட்சிகர பெண் உங்களுக்கு தெரியுமா? எம்மெலைன் பேங்கர்ஸ். பெண்களும் நாங்களும் வாக்களிப்போம் என்று முதலில் குரல் கொடுத்த ஒரு புரட்சிகரமான பெண் எம்மெலைன் பேங்கர்ஸ். எம்மெலைன் பேங்கர்ஸ் 2 மகள்களுடன் ஆலோசனை நடத்தி பெண்களின் குமுக சம உரிமைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் வாக்கு என்ற குறிக்கோளுடன் WSPU என்ற ஆவணத்தில் கையெழுத்திடுகின்றார் எம்மெலைன் பேங்கர்ஸ். அவர்களின் போராட்டம் அமைதியாக தொடங்கியது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் அணிவகுப்புகளுடன் வாக்குரிமை பெண்கள் தெருக்களில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அதை காவல்துறை கட்டுப்படுத்த நினைக்கிறது. WSPU நிர்வாகிகளை கைது செய்கிறது காவல்துறை. எம்மெலைன் பேங்கர்ஸ் காவல்துறையால் குண்டுக்கட்டாக தூக்கி செல்லப்படுகிறார். பல முறை சிறைவாசம் அனுபவித்தும் கடைசி வரியில் அவர் போராட்டத்தை கைவிடவில்லை. எம்மெலைன் பேங்கர்ஸ் கைது செய்தாலும் சிறைவாசத்திற்குள்ளேயே பெண்ணின் வாக்கு உரிமைக்காக உண்ணாவிரதம் இருப்பார். அப்பொழுதும் காவல்துறை வலுக்கட்டாயமாக சோறு கொடுப்பார்கள். அந்த சோரை புறக்கணித்து உண்ணாவிரதம் நீடித்திருக்கின்றார் எம்மெலைன் பேங்கர்ஸ். பிரித்தானிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் வெளியே ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றது. எம்மெலைன் பேங்கர்ஸ் பெண்ணின் சமூக உரிமைக்காக உருவாக்கிய WSPU நிர்வாகிகளை கைது செய்ததை கண்டித்து அவர்களை விடுதலை செய்வதற்காக எல்லா தரப்பட்ட மக்களும் ஆதரவு திரட்டி போராடுகின்றார்கள். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படுகிறது. 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வாக்கு செலுத்தலாம் என்று இயற்றப்படுகிறது. இதை பார்த்த எம்மெலைன் பேங்கர்ஸ் புன்னகைக்கின்றார்கள். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே, ஆனால் இது குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றி. இன்று நாம் அனுபவிக்கும் உரிமைகளுக்காக போராடியவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். எம்மெலைன் பேங்கர்ஸ் பெண்களின் வாக்குரிமையின் தாய்.